Welcome all. Today we start with social science for 5th standard. Our first lesson, our earth. இதில் கான்வர்சேஷனில் ஒரு பையனும் அப்பாவும் பேசிக்கிற மாதிரி நம்ம ஏர்த்தை பற்றின ஒரு கான்வர்சேஷன். ஏர்த்துன்றது எப்படி உருவாச்சு, மற்ற ஏர்த்தில் தவிர வேறு என்னென்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு நம்ம சோலார் சிஸ்டம் பற்றி, அதே மாதிரி நம்ம ஏர்த் உள்ள எத்தனை கான்டினென்ட்ஸ் இருக்குது, எத்தனை ஓஷன்ஸ் இருக்குது, வாட்டர் லெவல் எல்லாத்தையும் பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இமயன் இஸ் வெயிட்டிங் ஃபார் his father in the evening after returning from school. His father is an employee in a reputed bank. இமயன் வெயிட் பண்ணுறான் அவனோட ஃபாதருக்காக. அவங்க அப்பா ஒரு பேங்க்கில் எம்ப்ளாயாக இருக்காங்க. இமயன், கம் டாடி. இமயன் ran and hugged his father. Father, what Imaya? Had your snacks? இமயன், எஸ் ஐ had. ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி வாங்கப்பான்னு சொல்கிறான். உடனே அப்பா கேட்குறாரு, என்ன ஆச்சு இமையா, நீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்கிறான். ஃபாதர், வாட் ஆர் யூ டூயிங்? ஹவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம் ஒர்க்? என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னோட ஹோம் ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு இமயன். மை சோஷியல் டீச்சர் டோல்ட் டு ட்ரா சோலார் சிஸ்டம். வில் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ? ஃபாதர், எஸ் ஷியோர். இமயன் சொல்கிறான், என்னோடய சோஷியல் மிஸ் எனக்கு இன்றைக்கி சோலார் சிஸ்டமை ட்ரா பண்ண சொல்லி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அப்பாவும் ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். இமயன், ஷீ இஸ் கோயிங் டு டீச் அபவுட் எர்த் டுமாரோ. ஷீ டோல்ட் டு கேதர் இன்ஃபர்மேஷன் அபவுட் எர்த். ப்ளீஸ் டெல் மீ அபவுட் தட் டாட். ஃபாதர், ஓ ஓகே, ஐ வில் டெல் யூ. நாளைக்கு மிஸ் எனக்கு ஏர்த்தை பற்றி டீச் பண்ண போகிறாங்க. அதனால் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஃபாதரும் ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இமயன், ஹவு டிட் எர்த் ஆரிஜினேட்? ஃபாதர், millions of years ago, an explosion called the Big Bang occurred. Numerous stars and celestial bodies came into existence by that massive explosion. These celestial bodies together called the universe. It is also referred to as cosmos. அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிக் பேங் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் உருவாச்சு. அதுலேருந்து தான் நியூமரஸ் செலஸ்டியல் பாடிஸ் எல்லாமே அதுலேருந்து வந்தது தான் என்ன பண்ணுச்சுன்னா மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன், பெரிய வெடிப்பு சிதறல்கள்னு சொல்லுவாங்க, வெடித்து சிதறதுன்னு. தி செலஸ்டியல் பாடிஸ் டுகெதர், அது எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் என்ன பண்ணுச்சு, யூனிவர்ஸ்ன்றது ஒன்று உருவாச்சு. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா காஸ்மாஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இமயன், வில் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் யூனிவர்ஸ் டாடி? ஃபாதர், the universe is a vast expanse of space. The universe consists of billions of galaxies, stars, planets, comets, asteroids, meteoroids, and natural satellites. The exact size of the universe is still unknown. Scientists believe that the universe is still expanding outward. அப்பா சொல்கிறாரு, யூனிவர்ஸ்ன்றது ஒரு பெரிய ஸ்பேஸ். அதில் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது, அதாவது 1000க்கும் மேலே ஸ்டார்ஸ் இருக்குது, பிளானட்ஸ் இருக்குது, காமெட்ஸ் இருக்குது, ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்ராய்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸும் இருக்குது. ஆனால் அதோட எக்ஸாக்ட் சைஸ் இது வரைக்கும் இன்னும் தெரியல. சயின்டிஸ்ட் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, இன்னும் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது, அதாவது பெருசாகிட்டே இருக்குது அப்படின்னு
நம்புகிறாங்க. ஏன்னா அதோட எக்ஸாக்ட் சைஸ் இது வரைக்கும் யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. இமயன், வாட் இஸ் த கேலக்ஸி டேடி? ஃபாதர், galaxy has a huge cluster of stars. Our galaxy, Milky Way, is one of the countless billions of galaxies in the universe. Galaxy வந்து huge clusterனா கூட்டம், huge cluster of stars. Our galaxy, Milky Way, is one of the countless, கணக்கில் வராத billions of galaxies in the universe. யூனிவர்ஸில் இருக்குது, கணக்கில் அடங்காத யூனிவர்ஸ் கேலக்ஸிஸ் வந்து யூனிவர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. கேலக்ஸினா எப்படி இருக்கும், கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ்ன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மில்கி வே. நெக்ஸ்ட்டு இமயன், ஓகே டாடி, வாட் இஸ் சோலார் சிஸ்டம்? ஃபாதர், சோலார் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் sun, the planets, their moon, the dwarf planets, asteroids and comets. These objects are gravitationally bound. ஃபாதர் சொல்கிறாரு, சோலார் சிஸ்டம்னா என்னென்ன இருக்கும்? சன் இருக்கும், பிளானட்ஸ் இருக்கும், பிளானட்ஸோட மூன்ஸ் இருக்கும், டுவார்ஃப் பிளானட்ஸ் இருக்கும், ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கும், காமெட்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் என்ன பண்ணுது, சுற்றிட்டு வருது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் பாண்டாக இல்லைன்னா என்ன பண்ணிடும், எல்லாமே கீழே விழுந்துடும். கரெக்டாக? இமயன், very interesting dad. Tell me about our solar system. Father, there are 8 planets in our solar system. The outer planet are gaseous planets. They are Jupiter, Saturn, Uranus and Neptune. The inner rocky planets are Mercury, Venus, Earth and Mars. They are called terrestrial planets. The frozen planets are Uranus and Neptune. மொத்தம் 8 பிளானட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதில் அவுட்டர் பிளானட்ஸ், தூரமாக இருக்க 4 பிளானட்ஸுமே வந்து கேஷியஸ் பிளானட்ஸ். கிட்டே இருக்க 4 பிளானட்மே, ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்க 4 பிளானட்மே இன்னர் ராக்கி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் இன்னர் ராக்கி பிளானட்ஸில் மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ் வரும். அதே மாதிரி கேஷியஸ் பிளானட்ஸில் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் வரும். அதே மாதிரி ஃப்ரோசன் பிளானட் ரொம்ப தூரமாக சன்னை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அது ரெண்டுமே ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதனால அது ஃப்ரோசன் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, யுரேனஸ் அண்ட் நெப்டியூனை. இங்கே சோலார் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பாரு. சன்னை சுற்றி தான் மற்ற 8 பிளானட்ஸும் இருக்குது. ஒன்றுத்துக்கும் பட் டிஸ்டன்ஸ் வேரி ஆகும். மையன், தென் வேர் இஸ் அவர் எர்த் டாடி? Father, the earth is the 3rd planet from the sun and the 5th largest in the solar system. Father சொல்கிறாரு, சன்லேருந்து 3rd planet தான் எர்த்து. அதே மாதிரி இருக்கிற சோலார் சிஸ்டம் 8 பிளானட்டில் 5th largest planet வந்து எர்த் அப்படின்னு சொல்கிறார். Remain, it is said that the earth is rotating itself and at the same time revolving around the sun. Is it true? Father, yes, it has 2 movements. They are rotation and revolution. The earth rotates on its axis. It is called rotation of the earth. Also revolves around the sun. It is called revolution of the earth. Day and night are caused due to the earth's rotation. Seasons are caused by earth's revolution. Life is possible only on earth because of the presence of land, air and water. ஆமாம், 2 மூமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரொட்டேஷன், இன்னொன்று ரெவல்யூஷன். த எர்த் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ், அதோட ஆக்சிஸில் சுற்றுது, இதை ரொட்டேஷன்னு சொல்கிறோம். சன்னையும் சுற்றுது, இதை ரெவல்யூஷன்னு சொல்கிறோம். பட் எர்த்து அதோட ஆக்சிஸில் சுற்றுறதுனால தான் டே அண்ட் நைட் வந்து இருக்குது. சன்னை சுற்றுறதுனால தான் சீசன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அப்பா சொல்கிறாரு. அதே மாதிரி எர்த்தில் மட்டும் ஏன் நம்மளால் வாழ முடியுதுன்னா, இங்கே லேண்ட், ஏர், வாட்டர் 3மே நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. அதனால தான் எர்த்தில் மட்டும் நம்மளால் வாழ முடியுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு சீசன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சம்மர், மார்ச் டு மே சம்மர் இருக்கணும். சம்மர் முடிஞ்சோடனே சவுத் வெஸ்ட் மான்சூன், இப்போ இதில் தான் நம்ம இருக்கோம். ஜூன் டு செப்டம்பர். நெக்ஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன், அக்டோபர் டு நவம்பர். நெக்ஸ்ட்டு வின்டர், டிசம்பர் டு ஃபெப்ரவரி.
Imayan. Oh, see. Oh, I see. What is the distance between the sun and the earth? Father. The distance is nearly 150 million kilometer between the sun and the earth. சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 150 மில்லியன் கிலோமீட்டர். அவ்வளோ தூரம் இருக்கும் போதே நமக்கு சூடு அதிகமாக தெரியுது. அப்போ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க மற்ற 2 பிளானட்டான மெர்க்குரி அண்ட் வீனஸில் எவ்வளோ சூடு இருக்கும்? இமயன். Say some interesting facts about planets, Dad. Father. Mercury and Venus lie near the Sun. Next to Earth is Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. The planets nearer to the Sun are very hot. The planets away from the Sun are very cold. Mercury is the smallest planet. Venus is called Earth's twin. Mars is described as the red planet. Earth is called the blue planet. Saturn is the ring planet. மெர்க்குரி அண்ட் வீனஸ் சன்னுக்கு நியராக இருக்குது. அதை தவிர்த்து எர்த்துக்கு அப்புறம் தான் மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இந்த பிளானட்ஸ் எந்தெந்த பிளானட்ஸ் வந்து சன்னுக்கு நியராக இருக்கோ அது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். தூரமாக இருக்க மற்ற பிளானட்ஸ் எல்லாமே கோல்டாக இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப சின்னதான பிளானட் மெர்க்குரி. வீனஸ் தான் எர்த்தோட ட்வின். ஏன்னா வீனஸும் எர்த்தும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். மார்ஸ் வந்து ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பார்க்க வந்து ரெட் ஷேடில் இருக்கிறதுனால. எர்த் வந்து ப்ளூ பிளானட். ஏன்னா நமக்கு வாட்டர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கலரே நமக்கு அதிகமாக தெரியும் எர்த்தில். சாட்டர்ன் இஸ் த ரிங் பிளானட். ஏன்னா சாட்டர்னை சுற்றி ரிங் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு இமயன். வாவ், அமேசிங். வேர் டு வி லிவ் ஆன் எர்த்? நாம் எங்கே எர்த்தில் இருக்கோம்? எர்த்னால் ரொம்ப பெருசு. இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இமயன் கேட்குறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, we live on the surface of the earth. It is made up of 7 continents and 5 oceans அப்படின்னு சொல்கிறாரு. நாம் எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கோம். இந்த சர்ஃபேஸில் 7 continents 5 oceans இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இமயன். 7 continents, what are they? 7 continents என்னென்ன அது? Father. Listen, they are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. இமயன். Which is the biggest continent? எது ரொம்ப பெருசு காண்டினென்ட் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, ஃபாதர், the Asian continent where we live is the biggest of all and Australia is the smallest one. The Antarctica is the continent full of snow அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஏஷியா தான் இருக்கிறதுலே பெரிய காண்டினென்ட். அந்த காண்டினென்ட்டுள்ள தான் நாம் இருக்கோம். ஆனால் ஆஸ்திரேலியா தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட். நெக்ஸ்ட் அண்டார்டிகா இஸ் அ ஃபுல் ஆஃப் ஸ்னோ. ஃபுல்லாக அதில் பனி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இமயன். வாட் ஆர் த 5 oceans, Daddy? Father. Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, Arctic Ocean, Southern Ocean. Do you know that around 97% of planets water is in the ocean அப்படின்னு கேட்குறாரு. மொத்தம் 5 planets இருக்குது. பெசிஃபிக் ஓஷன், அட்லாண்டிக், இந்தியன், ஆர்டிக், சவுத்தர்ன் ஓஷன். மொத்தம் 97% of planets water is in the ocean. ஓஷன்லேருந்து தான் வருதுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு இமயன். இஸ் இட் ஸோ, டாடி? ஃபாதர். எஸ், அரவுண்ட் 71% of our earth is covered by salt water that is called as ocean. 71% earthல salt water தான் இருக்குது, அதுதான் ஓஷன்னு சொல்கிறோம். only 2.5% of water is fresh and 1% of it easily accessible. அதாவது 71% of water ஃபுல்லாக சால்ட்டியாக இருக்குது. 2.5% தான் ஃப்ரெஷ் வாட்டர். ஐ மீன் நாம் குடிக்க அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர். நெக்ஸ்ட்டு இந்த வாட்டரை தான் நமக்கு மறுபடியும் ப்யூரிஃபை பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இமயன். தேங்க்யூ டேடி. டுடே ஐ ஹவ் லேர்ன் எ லாட் அபவுட் the earth from you. Now I am going to study and do my homework. Father.
ஓகே மேயா கோ அண்ட் ஸ்டடி. இன்றைக்கி உங்களால் நிறைய ஏர்த்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் போய் என்ன பண்ண போகிறேன், படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பிர்லா பிளானட்டேரியம் is located in Chennai, which provides virtual tour of the night sky and planets of the solar system. இதுலேருந்து தான் நம்ம சோலார் அண்ட் லூனார் எக்லிப்ஸ் பார்ப்போம். அதாவது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்குதுன்னா இங்கே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க எல்லா பீப்புள்ஸும் பார்க்குறதுக்கு. அந்த இடத்துக்காக நிறைய பேர் அதுக்காக தான் போவாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பிளானட்ஸை ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் இதான் வேர்ல்ட் மேப்பு. வேர்ல்ட் மேப்பில் ஃபஸ்ட் இங்கே ஏஷியா இஸ் த பிக்கஸ்ட் காண்டினென்ட்னு சொன்னேன். அதே மாதிரி இருக்கலே ரொம்ப சின்ன காண்டினென்ட் ஆஸ்திரேலியா. அண்டார்டிகா இங்கே இருக்குது, ஃபுல் ஆஃப் ஸ்னோ. இப்போ இந்த மாதிரி வாட்டருக்கு நடுவில் தான் என்ன பண்ணியிருக்கு, காண்டினென்ட்ஸ் இருக்குது. மொத்தம் 7, 1 2 3 4 5 6 7. ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. இதே மாதிரி 5 ஓஷன்ஸ் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த 2 சைட்லேயுமே பெசிஃபிக் ஓஷன் தான் இருக்குது. இந்த 2 சைட்லேயும் இங்கே அட்லாண்டிக் ஓஷன், இங்கே இது ஆர்டிக் ஓஷன், இது இந்தியன் ஓஷன். ஓகேவா? அதாவது இதுதான் வந்து சவுத்தர்ன் ஓஷன்னு சொல்லுவாங்க. இது அட்லாண்டிக் ஓஷன், ஆர்டிக் ஓஷன். ஓகே, இந்த மேப்லேயும் உங்களுக்கு ஈஸியாக தெரியுது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு. ஐ மீன் இந்தியா, ஏஷியாவுக்கு இங்கே கீழே இருக்குது இந்தியா. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இதுதான் நம்ம ஏஷியா காண்டினென்ட்டை க்ளோஸ்டாக எடுத்திருக்க மேப்பு. இதில் தான் இந்தியா இருக்குது, இந்தியாவுக்குள்ளே தான் நாம் இருக்கோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.